மதுரை மாவட்டம் சின்னமளம்பட்டியில் 3வது நாளாக நடைபெற்ற தோண்டும் பணியில் ஒரு உடலுக்கான எலும்புகள் கைப்பற்றப்பட்டன. PRP நிறுவனத்தால் சிலர் நரபலி கொடுக்கப்பட்டதாக புகார் வந்ததை அடுத்து சட்ட ஆணையர் சகாயத்தின் உத்தரவின் பேரில் கடந்த வாரத்தில் சின்னமளம்பட்டி இடுகாட்டில் தோண்டும் பணிகள் நடைபெற்றன. சகாய முன்னிலையில் முதற்கட்டமாக நடைபெற்ற அந்த பணியின் போது எலும்புக்கூடுகள், மண்டையோடுகள் கைப்பற்றப்பட்டு தடய அறிவியல் பகுப்பாய்வுக்கு அனுப்பப்பட்டன. இந்நிலையில் 3ஆம் நாளாக நடைபெற்ற தோண்டும் பணி வருவாய், காவல்துறை உள்ளிட்ட 5 துறைகளின் அதிகாரிகள் முன்னிலையில் நடைபெற்றது. மொத்தம் இதுவரையில் 7 உடல்களின் எலும்புகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. இவற்றில் ஒரு உடல் தவிர 6 உடல்களின் மண்டையோடுகளும் மீட்கப்பட்டுள்ளன. தற்போது கைப்பற்றப்பட்டுள்ள எலும்புகள், மண்டையோடுகளை தடய அறிவியல் பகுப்பாய்விற்கு அனுப்ப சகாயம் குழுவினர் முடிவு செய்துள்ளனர். இதனிடையே இடுகாட்டில் தொடர்ந்து தோண்டும் பணிகளை மேற்கொள்ளக்கூடாது என ஊராட்சி மன்ற தலைவர் பாண்டியன் தெரிவித்துள்ளார். நானும் வந்துகிட்டு தான் இருக்கேன், எதுவும் எதிர்ப்பு தெரிவிக்காம சரி கவர்மெண்ட் செய்யுது, இதை நம்ம சொல்லக்கூடாதுன்னு இருக்கோம். ஊர் மக்களுடைய இது அவங்க ஆத்மா சாந்தி அடைகிறதுக்கு தான் இந்த இடத்துல கொண்டாந்து வச்சிருக்காங்க. நீங்கள் அதை ரொம்ப தொந்தரவு பண்ணி இதை இப்போ இவங்க கவர்மெண்ட்ல நோண்டிக்கிட்டு இருக்காங்க. இது தப்பான கருத்து.